அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். இப்போ பித்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை நம்ம நிறையா பார்த்துட்டு வரோம். இன்றைக்கும் கிராமங்களில் காலையில் எந்திரிச்ச உடனேயே பித்த வாந்தி எடுக்கிறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு உடனே என்ன செய்வாங்க அப்படின்னா, உடனே ஊசி போட போக மாட்டாங்க, மாத்திரையும் பயன்படுத்த மாட்டாங்க. இஞ்சியும் கருப்பட்டியும் சேர்த்து அரைப்பாங்க. இல்லைன்னா இஞ்சி சாறு மட்டும் தட்டி எடுத்து அதை கொஞ்சம் கருப்பட்டியோ அல்லது தேனோ கலந்து உடனே குடிச்சிடுவாங்க. இன்னும் அதுலேயும் கொஞ்சம் அதிகமாக குணமாகும்னு நினைக்கிறவங்க, ஏன்னா கிராமங்களில் புறமே விவசாயம் சம்மந்தப்பட்டது, அவங்களுக்கு நிறைய இருக்குது, ஒரு சில மூலிகைகள்லாம் தெரியும். அதுலேயும் அந்த முசுக்கு பிடிங்கிட்டு வருவாங்க. அதோட கொத்தமல்லி விதையும் அந்த இஞ்சி சாரும் சேர்த்து போட்டு அரைச்சி இது குடிச்சிடுவாங்க. இன்றைக்கும் நடைமுறையில் உண்டு. ஆனால் என்கிட்டயே கேட்பாங்க, இந்த மாதிரி கிருன்னு வருதுப்பா, எந்திரிச்ச உடனே எனக்கு இந்த மூலிகைலாம் பிடிங்கிட்டு வாங்க. நான் பிடிங்கி கொடுத்துருக்கேன். இந்த நடைமுறை நடந்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு எளிமையான மருத்துவம். இதுவும் உடல் உஷ்ணத்தினால வருது அந்த கிருப்பு எல்லாமே. இன்னும் ஒரு சிலர் வாந்திலாம் வராது, ஆனால் எந்திரிச்ச உடனேயே தலை சுற்று மட்டும் இருக்கும். அது எதனால் அப்படிங்கிற நம்ம கண்டுபிடிச்சி நம்ம அதுக்குள்ளே மருத்துவம் பார்க்கணும். இன்றைக்கி நிறைய பெண்களுக்கு இரத்தத்தின் அளவு ரொம்ப குறையாக இருக்குது. அப்போ குறையாக இருக்கவங்களுக்கு என்ன செய்யும், பாதிப்பு எப்படி அவங்களுக்கு அறிகுறி காட்டும் அப்படின்னா, காலையில் எந்திரிச்சு வேலை பார்க்கும்போது தலை சுத்தம், அதுலேயும் இந்த குனிஞ்சிட்டு நிமிரும்போது உடனே கண்ணு கெட்டது மாதிரி கெட்டும். பஸ்ஸில் எதில் போகும்போது கையை மேலே தொங்க போட்டு மேலே கையை பிடிச்சிட்டு போகும்போது கீழே எடுக்கணும் பார்த்தீங்கன்னா கை உடனே மதப்பு கொடுக்கும். அவங்களுக்கு அதாவது கெண்டை பிடிச்சி இருக்குமாங்க, உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது கால் போக ஒரு பக்கம் குறைக்கழிச்சிக்கிட்டே போகும். இப்படி அவங்களுக்கு ஒரு சில அறிகுறி காட்டும். இது இரத்த குறைவினால் வருது. இதுக்கு நம்ம ஹீமோகுளோபின் கொட்டக்கூடிய உணவுகளை சேர்க்கணும். அதுலேயும் நம்ம உயர்ந்த முறையில் அயசுந்தரம் போட்டிருக்கோம். மாதுளை, திராட்சை, நெல்லிக்காய், கரிசலாங்கண்ணி சாறில் போட்ட தீநீர் இருக்குது, இந்த டானிக் இருக்குது. இதை கொடுக்கலாம். கொடுத்து மாற்றிக்கு 2 பாயிண்ட் ரத்தத்தின் அளவு அதிகரிக்கலாம். எளிமையான மருத்துவம்னு பார்க்கும்போது ஒரு சின்ன வெங்காயம், அதாவது ப்ரெஷர்னு சொல்லி இன்றைக்கி இப்போ இது பொதுவாக எல்லாத்துக்கும் சொல்கிறேன். ப்ரெஷர்னு சொல்லி சொன்ன உடனே டாக்டர்கிட்ட போன உடனே அவங்க எதனால் ப்ரெஷர் வருது அப்படின்னு பார்க்காம மொத்தத்திலேயே மாத்திரையை கொடுத்துருவாங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாத்திரையை கொடுத்துருவாங்க. ரத்தம் குறையாக இருந்தாலுமே அந்த ப்ரெஷர் சம்மந்தப்பட்டதை காட்டும். இதில் நிறையா உப்புச்சத்து இருந்தாலும், சர்க்கரை சத்து இருந்தாலும், மன அழுத்தம் குறையாக இருந்தாலும், இருதய பாதிப்பு இருந்தாலும் ப்ரெஷர் இருக்கும். அதுக்கு அந்தந்த வைத்தியம் வரும்போது நம்ம தனித்தனியாக பார்ப்போம். இப்போ ரத்தத்தின் அளவு குறையாக இருந்து அதனால் ப்ரெஷர் சம்மந்தப்பட்டது இருந்து தலை சுற்று, தலைவலி இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, சின்ன வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் எடுத்து உரித்து வச்சுக்க, கையில் வச்சுக்கோங்க. அதில் ஒரு உப்பு இல்லாத மோர் எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு 300 மில்லி அளவுக்கு. மோரும் கிடைக்கல அப்படின்னா கிராமங்களில் அந்த நீச்சல் தண்ணிமாங்க, அதாவது பழைய தண்ணி, வடித்த கஞ்சிலே பழைய தண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் மோர் உங்களுக்கு ரொம்ப சிறந்தது. அந்த மோர் வெங்காயத்தையும் உடனேயே படக்குன்னு குடிச்சிட வேண்டாம். ஒரு வெங்காயத்தை நல்லா மென்று சுவைச்சி, அதாவது நாக்கிலேருந்து உமிழ்நீரோடு நல்லா சுவைச்சி சாப்பிட்டுட்டு ஒரு 2 மடக்கு அந்த மோரை சாப்பிடணும். பிறகு ஒரு வெங்காயத்தை கடித்து சாப்பிட்டுட்டு அப்படியே மோரை குடிக்கணும். அப்படியும் இந்த ஒரு 4 வெங்காயமும் ஒரு 300 மில்லி மோரும் தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வரும்போது 3 நாள்லேயே நீங்கள் மாத்திரையில் உடனே தூக்கி எறிஞ்சிட்டு
சரி பண்ணிக்கலாம். அப்பேற்பட்ட மருத்துவம் இந்த நாட்டு வெங்காயம் சின்ன வெங்காயத்துக்கும் அந்த மோருக்கு உண்டு. மோர் சேராது அப்படிங்கிறவங்க வந்து பழைய நீஸ் தண்ணியை, அதாவது வடிச்ச இங்கே பயன்படுத்திக்கிடலாம். இப்படி எளிமையான மருத்துவங்கள்லாம் நிறையா இருக்குது. எதுக்கெடுத்தாலும் ஆஸ்பத்திரி நீங்கள் போய் பார்க்காம இது செஞ்சுக்கிடலாம். இன்னும் அதுலேயும் கொஞ்சம் கூடுதலாக உள்ளவங்க முருங்கை கீரை உங்களுக்கு எல்லாமே அவங்கவுங்க வீட்டில் நிறைய இடத்துல இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு மார்க்கெட்லேயும் நிறையா வருது. அந்த முருங்கைக்கீரை அதில் வந்து நீங்கள் ஒருப்பூடு வெள்ளைப்பூடிலே ஒருப்பூடு இருக்குது. இந்த ஒருப்பூடு போட்டு மிளகு சீரகம் ஒரு தக்காளி போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நீங்கள் அதை வந்து குடிச்சிட்டு வரும்போது ரத்தத்தின் அளவும் உங்களுக்கு கூடும். ஒருப்பூடு சேர்றதுனால கொழுப்பு சத்தும் உங்களுக்கு குறையும். கொழுப்பு சத்து குறைஞ்சது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருதயத்தை சுற்றி உள்ள கொழுப்புகள் கரைஞ்சி இருதயம் உங்களுக்கு பாதுகாக்கப்படும். அது வந்து இந்த ஒருப்பூடில் உண்டு. அதனால் அதில் வந்து வெள்ளைப்பூடு வடைப்பூடு அப்படின்னு பூண்டு வகை நிறையா இருந்தாலுமே ஒரே பூடாக இருக்கும். அதுலேயும் நாட்டுப்பூடு வந்து கொஞ்சம் சிறுசாக இருக்கும். அதை தரமாக பார்த்து நீங்கள் வாங்கிக்கிட்டு அதை நீங்கள் பயன்படுத்தலாம். அப்படி வந்து இந்த முருங்கைக்கீரை சூப்பு நீங்கள் சாப்பிட்டு வரும்போது ரத்தமும் கூட உங்களுக்கு வந்து தேவையான கொழுப்பும் குறைஞ்சி உடம்பு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு எளிமையான மருத்துவம் உங்களுக்கு நிறையா சொல்லிட்டு வரோம். ஏற்கனவே முத்திரையை பற்றி உங்களுக்கு முத்திரைகளை இணைச்சி நீங்கள் அந்த மருத்துவத்தோடு செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏற்கனவே நான் அனுபவப்பட்டு இல்லை சொல்கிறேன். முத்திரை வந்து பொய் கிடையாது. முத்திரையுடைய வந்து ரொம்ப அருமையான வேலையெல்லாம் நம்ம செய்யும். நான் காட்டுகளில் மருந்து விடுங்க போகும்போது ஆனால் எப்பயுமே தண்ணியோ உணவோ எப்பயுமே நான் கொண்டு போக மாட்டேன். ஒரு நாளைக்கு காலையில் 6 மணிக்கெல்லாம் போயிட்டோம் அப்படின்னா வரதுக்கு ஒரு நாளைக்கு 11 மணிக்கு கூட ஆகும். அப்போ காட்டுகளில் போயிருக்கும்போது ஒரு சில இடங்கள் அதாவது அதிகமாக வெப்பம் காரணமாக தண்ணி தாகமாக எடுக்கும், பசியும் எடுக்கும். வேறு ஒன்றும் செய்ய மாட்டேன். ஒரு 5 நிமிஷம் அப்படியே அங்கே போய் பார்த்திங்க மரம் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் நாவல் மரம் மருத மரம் எல்லாம் பார்த்திங்கன்னா 150 வருஷத்து மரங்கள்லாம் நிறைய இருக்கும். அந்த ஆற்று ஓடைகளில் அங்கே தண்ணி வராது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அமைதியாக அந்த மரத்தடியில் உட்காந்துட்டு இந்த இடத்துக்கு பார்த்திங்களா, அதாவது பஞ்சபூதங்களில் வந்து இது வந்து நீர்முத்திரை. அதாவது பெருவரல் சுண்டு வரலையும் எல்லாம் இணைச்சிக்கிட்டு உங்களுக்கு முத்திரை பற்றி நிறையா வரும்போது உங்களுக்கு தனியாகவே வீடியோ நம்ம போடுவோம். இந்த நேராக அமைதியாக முக்கியம் அதுக்கு முத்திரை ஏன் உங்களுக்கு இதுவரையும் அதிகமாக சொல்லலை அப்படின்னா, முத்திரைன்னு வரும்போது யோகா தெரிஞ்சிருக்கணும். முக்கியமாக வாசி யோகம் தெரிஞ்சிருக்கணும். அதோட இந்த முத்திரையும் வாசி யோகம் கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இந்த முத்திரையும் செய்யும்போது வந்து மிக மிக 100க்கு 100 கொஞ்சம் கூட பாதிப்பு இல்லாமல் இருக்கும். அப்போ என்ன செய்வேன், மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு இந்த நீர் முத்திரையை இப்படி வச்சுக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் கூட அதிகந்தேன். ஏன்னா அந்த மரத்தடியில் உட்காந்து செய்யும்போது தண்ணித்தாக எங்கிட்டு போச்சுன்னே தெரியாது. அதோட பசியும் உங்களுக்கு குறைஞ்சிரும், களைப்பே இருக்காது. ஏன்னா முத்திரையை நாங்கள் வந்து நிறையா அனுபவிச்சிருக்கோம். அங்கே வந்து நிறையா வந்து நம்ம சொல்ல மட்டும் கிடையாது, நம்ம வந்து செஞ்சு அனுபவிச்சிருக்கோம். அப்போ எந்தெந்த நோய்க்கு எந்தெந்த முத்திரையெல்லாம் சேர்ந்து பயன்படுத்தணுங்கிறத வந்து நிறைய விரிவாக பேச வேண்டியிருக்கு. அதனால் நம்ம வரும் வீடியோக்களில் ஒரு சில முத்திரைகளையும் சேர்த்தே பயன்படுத்துவோம். நம்மளுடைய வீடியோவை நிறைய பார்த்துட்டே வாங்க. ஏன்னா முத்திரைகளில் வந்து நிறைய விதிமுறைகள்லாம் இருக்குது. அது எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு வீடியோ நிறையா போட போகிறோம். அதுலேயும் எளிமையான மருத்துவத்தை நிறையா சொல்லி கொடுத்துட்டே வரோம். நம்முடைய வீடியோ பதிவு பண்ணிட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.